வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நவீன் பதவியேற்றார்ல, அந்த விழாவில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனை ஏற்று அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டார். டெல்லிக்கு போனோன்னே அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையை பார்த்தவங்க எல்லாமே அண்ணாமலையை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, பாராட்டி தள்ளியிருக்காங்க. காரணம், மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவு. அண்ணாமலையை தாக்கரே பிரதர்ஸு சீண்டி தென்னிந்தியர்கள் மற்றும் வட இந்தியர்களுடைய வாக்குகள் சொலையா பிஜேபி பக்கம் நகர்ந்தது. அதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய மேசிவான விக்டரி மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நகர்த்தினது அண்ணாமலையுடைய கேம்பெயின். ஸோ இதன் காரணமாக இங்கே டெல்லியில் அண்ணாமலையை பார்த்தவங்க எல்லாம் பாராட்டி தள்ளியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி இருக்காங்களே, அவங்க மூளை ஆரோக்கியம் தொடர்பாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. மூளையை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, 3 விஷயங்களை டெஃபினட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எய்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று, தூக்கமின்மை. ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறதுனால கழிவு நீக்க செயல்பாட்டை குறைத்து நினைவாற்றலை அது குறைக்கும். ஒழுங்காக தூங்கலைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, காலை உணவை தவிர்ப்பது மூளைக்கு போக வேண்டிய குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைந்து மந்தமான நிலைமையை நோக்கி மூளை நகரும். இது 2. ஒன்று தூக்கமின்மை, ரெண்டாவது காலை உணவை தவிர்ப்பது, மூணாவது நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை பார்ப்பது, ஒரே இடத்துல உட்கார்ந்தபடியே வேலை பார்க்குறது. இதனாலையும் மூளைக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் பாயிண்ட், நீண்ட நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பார்க்கறதுனால மூளைக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகாமல் பக்கவாதம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எய்ம்ஸு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒழுங்காக தூங்கணும், ஒழுங்காக ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். குறிப்பாக காலை உணவை தவிர்க்கவே கூடாது. உட்கார்ந்தபடியே வேலை பார்க்குற வேலையாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, இது மாதிரியே விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லியிருக்காங்க. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவு வெளிவந்துருச்சா. 114 மெஜாரிட்டி, 118 என்டிஏவுக்கு இருக்குது. சரி, எப்போ மேயர் எலெக்ஷன் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்போனா வர 28ஆம் தேதி, ஜனவரி 28ஆம் தேதி மும்பை மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஜனவரி 22ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மிக முக்கியமான மேண்டேட்டரி லாட்டரி சிஸ்டம் ப்ராசஸ் நடக்குது. எதுக்காக? ரிசர்வேஷன் கேட்டகரியை முடிவு பண்ணுறதுக்காக லாட்டரி சிஸ்டம் ப்ராசஸ்ஸு நாளைக்கு நடக்குது. எங்கன்னா மகாராஷ்டிரா தலைமை செயலகத்தில் நடக்குது. அதாவது மேயர், துணை மேயருடைய கேட்டகரி ஷெட்யூல்டு கேஸ்டா, ஷெட்யூல்டு ட்ரைபா, இல்லை ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரியா, பெண்களா, இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு அவங்க லாட்டரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் நாளைக்கு நடக்குது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்லேருந்து மேயரா, ஷெட்யூல்டு ட்ரைப்லேருந்து மேயரா, இல்லை ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து மேயரா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அதன் பிறகு 28ஆம் தேதி மேயர் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்பாக லாஸ்ட்டு 2 டேர்ம் மும்பையுடைய மேயராக ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் லாட்டரி சிஸ்டத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க. 2 முறையும் ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரி தான். ஸோ இந்த வாட்டி என்ன கேட்டகரி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது 3. அடுத்தது, திமுகவில் வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துருக்காருங்க. ஓபிஎஸ் சப்போர்ட்டராக இருந்தார்ல வைத்திலிங்கம், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ திமுகவில் சேர்ந்துருக்காரு. ஓபிஎஸ் கூட இருந்தவங்கலாம் மாற்று கட்சிகளில் சேர்ந்துட்டாங்க. உதாரணத்துக்கு மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன், இப்போ வைத்திலிங்கம், இவங்கெல்லாம் திமுக பக்கத்து போயிட்டாங்க. இப்போ வைத்திலிங்கம் எதுக்காக திமுகவில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஓபிஎஸ் முடிவெடுக்க காலதாமதம் ஆனதுனால கூட்டணி நிலைப்பாடை பற்றி அவர் முடிவே எடுக்க மாட்டாரு. அதனால தான் நான் திமுகவில் சேர்ந்தேன் அப்படின்னு இப்போ வைத்திலிங்கம் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.